வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 25 சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதாவது இந்த அறிக்கையில முக்கியமா என்னன்னா, நாம நீண்டகால அறிக்கையில என்ன சொல்லிட்டு இருந்தோம்? கடல் வெப்பம் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த எல்னினோங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. எல்னினோ உருவாவதற்கு இப்பொழுதைக்கு சாதகம் இல்லை, லானினோ தான் இருக்கு. ஒருவேளை அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்து கொண்டிருந்தாலும் அது நடுநிலை வகிக்கக்கூடிய வகையில் தான் தெரியுது. பசிபிக் பெருங்கடலோட மத்திய பகுதி மற்றும் ஆசிய பகுதியில் தான் வெப்பம் அதிகமாக உருவாகும் வகையில் நீரோட்டம் அமைந்திருக்கு. இதை வைத்து பார்த்தால் எந்தவித மழை பற்றாக்குறையும் இருக்காது. ஆசிய நாடுகளுக்கு பிலிப்பைன்ஸ், சீனா, தாய்வான், ஹாங்காங், வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு வலுவான புயல்கள், நிறைய மழைப்பிடிப்பு, பாதிக்கும் மழைப்பிடிப்பு, வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய பெரும் புயல்கள் எல்லாம் ஏற்படுத்தும் என்று சொல்லியிருந்தோம். அடுத்தபடியா இந்திய பெருங்கடலோட தெற்கு அரை பகுதியில நல்ல ஒரு வலுவான நீரோட்டங்கள் வெப்ப உயர்வை ஏற்படுத்தியிருக்கு. அங்க எந்த வலுவான நிகழ்வும் உருவாகல. பெரிய அளவிலே சூப்பர் புயல்லாம் எதுவும் உருவாகிறதுனால 30-31 டிகிரி வெப்பநிலை நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே தென்னரை கோளத்தில் இருக்கிறது. நிலநடுக்கோட்டு பகுதியில் 31 டிகிரி இருக்கு. இந்திய பெருங்கடலோட நிலநடுக்கோட்டு பகுதி மற்றும் வங்கக்கடல், அரபிக்கடல், வடக்கு இந்திய பெருங்கடல் எனப்படக்கூடிய வடக்கு இந்திய பெருங்கடலுடைய வங்கக்கடல், அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கு. கேரள கடலோரத்தில் 31 டிகிரி, தமிழ்நாட்டின் கரையோரம் இலங்கை அருகே 30 டிகிரி, பெரும்பாலும் 29-30 டிகிரியாக இருக்கிறது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல 30-31 இருக்கு. ஆகையின் காரணமா உலகிலேயே அதிக வெப்பமான கடற்பகுதின்னா இப்ப வங்கக்கடலும் அரபிக்கடலும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் தான் இருக்குன்னு நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதனால பருவமழையை பொறுத்த வரைக்கும் நீராவியை கொண்டு வந்து கொடுப்பதற்கு கடல் வெப்பம் அதிகமாக இருந்தால்தான் நீராவி கொண்டு வந்து கொடுக்கும். அதிக வெப்பம் இருந்தால்தான் வலுவான நிகழ்வுகள் உருவாகும். தொடர்ந்து காற்று வீசும் பொழுது, வெப்பநிலை குறைக்கும் பொழுது, வெப்பநிலை ஏற்றக்கூடிய சாதகமான நீரோட்டம் இருந்தால்தான் தொடர்ந்து காற்று வீசினாலும் வெப்பத்தை குறைத்தாலும் தொடர்ந்து நீரோட்டம் வாயிலாக வெப்ப உயர்வு, கடல் வெப்பம் தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டிருக்கும். தென்மேற்கு பருவமழையில நீராவி அதிகம் சுமந்து வரக்கூடிய காற்று கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் நாடெங்கும் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும். ஆகவே வெயில் என்ற அச்சம் வேண்டாம். 104-105 டிகிரி மேல போகாது. எங்காவது ஒரு இடத்துல 106 போகலாமே தவிர 104-105 டிகிரியை ஒட்டியே இருக்கும். கடலோரம் 104க்கு 100க்கு மேல போகாது. 100க்கு மேல எப்பயாவது போனாலும் ஏதாவது ஒரு நிகழ்வு மேற்கு காற்றை இழுத்தால் வரும். ஆனால் கடலோரம் சற்று குறைவான வெப்பம் 100 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும். ஆனால் மேற்கே போக போகத்தான் வெப்பம் உயர்வாக இருக்கும் என்றாலும் அதுவும் இந்த மாத இறுதிக்குள்ள வெப்பம் தணிந்துவிடும். அடுத்த மாதம் அக்னியில மழை இருக்கிறது என்றும் 2 வேறு நிகழ்வுகள் இருக்கிறது என்றும் வங்கக்கடல், அரபிக்கடல் 2 பக்கமும் 2 நிகழ்வுகள் உருவாக போகிறது. கேரளா கடலோரத்திற்கு நல்ல ஒரு வலுவான நிகழ்வு வந்து லட்சத்தீவு, கேரளா இடைப்பட்ட பகுதி வழியாக வடக்கு நோக்கி நகரும் பொழுது நல்ல ஒரு மழைப்பொழிவை மே மாத 10 தேதி வாக்கிலே கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து வங்கக்கடலையும் ஒரு வலுவான நிகழ்வு காற்றழுத்த தாழ்மண்டலம் புயல் என்ற வகையில உருவாகி வடக்கு நோக்கி நகர இருக்கிறது. இவையெல்லாம் மே 15 தேதிக்குள்ள 10 தேதிக்குள்ள ஒரு பக்கமும் 15 தேதிக்குள்ள மற்றொரு பக்கம் உருவாகும். இதற்கு முன் இந்த காற்றோட அமைப்பு, காற்றோட போக்குவரத்து செட்டிங் எல்லாம் நல்ல ஒரு செட்டிங்கை கொடுத்து நல்ல ஒரு அக்னி நட்சத்திர காலத்துல மழைப்பிடிப்பை கொடுக்கும் என்று சொல்லியிருந்தோம். எல்லாமே சரியாக அமைய போகிறது. அதே போல முன்கூட்டியே பருவமழை தொடங்கும், தென்மேற்கு பருவமழை என்று நாம சொல்லியிருந்தோம். தயவு செய்து எதையும் போட்டு மனதில் குழப்ப வேண்டாம். தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும். கண்டிப்பா மே இறுதியில வலுவான நிகழ்வு ஒன்று உருவாகி நல்ல மழைப்பிடிப்பை தொடங்கும் என்று சொல்லியிருந்தோம். கண்டிப்பா அதன்படி தொடங்கி இருக்கிறது. ஒருவேளை இந்த முதல் நிகழ்வு கேரளாவிற்கு கொடுக்காமல் லட்சத்தீவிற்கு மட்டும் கொடுத்து சென்றால் அது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக அறிவிக்க மாட்டார்கள். அடுத்த நிகழ்வு உடனடியாக கேரளாவுக்கு உருவாக்கி மழைப்பிடிப்பை கொடுக்கும்னு சொன்னோம். ஆனால் முதல் நிகழ்வே கேரளாவிற்கு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழையை கொடுக்க போகிறது. கோடையிலேயே தென்மேற்கு பருவமழை போலவே மழை பெய்ய போகிறது கேரளாவிற்கு நிகழ்வின் காரணமா என்று சொல்லியிருக்கிறோம். அது அணைகள் நீர்பிடி பகுதிகளுக்கு நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே தென்மேற்கு பருவமழை குறித்து அச்சம் வேண்டாம் என்று அப்பொழுதே சொன்னோம். அந்த அறிக்கையை அப்படியே பல்வேறு ஊடகங்கள் ஐரோப்பிய யூனியனோட மாதிரி ECMWF மாதிரி தற்பொழுது வழங்கி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். நாம் பார்க்கல.
எனக்கு அதெல்லாம் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனால் கடல் வெப்பம், கடல் நீரோட்டத்தை வைத்து நாம் கணக்கிட்டு சொன்னதை அப்படியே ஐரோப்பிய யூனியனும் சொல்லியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் அதே போல ஸ்கைமெட்டும் கூட குறைவாகத்தான் பெய்யும் என்று சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது ஐரோப்பிய யூனியன் அதிக மழை தரும், முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை என்று சொல்லியிருப்பது நம்முடைய அறிக்கைக்கு கிட்டத்தட்ட ஒத்து வருகிறது என்பதையும், ஐரோப்பிய யூனியன் சொல்லிவிட்டாலே, ECMW சொல்லிவிட்டாலே அது சரியாக இருக்கும் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். நம் அறிக்கை அதற்கு முன்பே சொல்லிவிட்டோம். இப்பொழுது அவர்களும் நம் அறிக்கையை ஒத்து வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் பட்டுக் கொண்டிருக்கூடிய அச்சம், கவலை இதையெல்லாம் போக்கிவிட்டு தென்மேற்கு பருவமழைக்கு முன்பே கோடை மழை சிறப்பாக இருக்கும் என்பதை உணர்ந்து, முன்கூட்டியே பருவமழை தொடங்கும் என்பதை உணர்ந்து, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும். குறிப்பிட்ட நாட்கள்ல குறைந்த நாட்களில் அதிக மழை பொழிவை கொடுத்து இடைவெளி கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் அணைகளை நிரப்பும் மழை பொழிவு எல்லாம் இருக்கிறது. வட இந்தியாவில் பலத்த மழை பொழிவு இந்த ஆண்டு பதிய இருக்கிறது. கடல் வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே நீராவி அதிகம் சுமந்து செல்லும் காத்து இந்திய நிலப்பகுதிகளில் ஏறும் என்பதனால தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய கேரளா, கர்நாடகாவின் மலைப்பகுதிகளில் மோதி மழை பொழிவை கூடுதலாக தரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே நாம் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தற்பொழுது மாதிரிகள் நம்முடைய அறிக்கைக்கு ஒத்து வந்திருக்கிறது என்பதையும், ஒரு மாதிரி ஒத்து வந்திருக்கிறது என்பதையும், அதை ஊடகங்கள் தற்பொழுது செய்தியாக வெளியிட்டிருக்கிறது என்பதையும், அதையே நீங்கள் சென்று பார்த்து கொள்ளவும், நம்முடைய அறிக்கைக்கு ஒத்து வந்திருக்கிறது என்பதையும், அதை உங்களுக்கு அதாவது கவலைகளை போக்குவதற்காக, அதாவது பல்வேறு கவலைகள், வெயில் இருக்கும், செப்டம்பர் வரை கடுமையாக வெயில் இருக்கும், மழை இருக்காது என்று கவலையோட பல்வேறு விவசாயிகள் கேள்வி கேட்டிருந்த நிலையில இந்த தகவலையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே எந்த கவலையும் கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக மே மாதத்துல 2 வேறு நிகழ்வுகள், வங்கக்கடல், அரபிக்கடல், மேலும் முதல் வாரத்திலிருந்தே, அதாவது மே 3, 4, 5 தேதியிலிருந்தே மழைப்பொழிவு தீவிரமடையும் என்பதும், 6, 7, 8, 9, 10 தேதிகளில் மிகவும் தீவிரமாக இருக்கும் என்பதையும், அக்னியை குறைக்கும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு கிடைக்கப் போகிறது என்பதையும், பிறகு 2வது வாரத்தின் பிற்பகுதி, 3வது, 4வது வாரத்திலே அதுபோல் மழை நிகழ்வுகள் நல்ல மழைப்பொழிவை செட்டிங்கை கொடுத்து நல்ல மழைப்பொழிவை கொடுக்க சாதக சூழல் தென்மேற்கு பருவமழை போலவே கோடையில மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது என்பதையும், அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் கொடுக்கும் என்பதையும், அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக கடந்த ஆண்டு இலங்கைக்கு கொடுத்ததை விட அதிக மழைப்பொழிவு இந்த ஆண்டு இந்தியாவினுடைய தென் மாநிலங்களுக்கு கொடுக்கும் என்பதையும், நம்முடைய கடல் வெப்பம், கடல் நீரோட்டம் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். வானிலை அறிந்து விவசாயம் செய்யுங்கள். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பாருங்கள். நம்முடைய அறிக்கையின் அப்டேட்ஸை தொடர்ந்து பார்த்து உற்று நோக்கி திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.